ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அடர்ந்த மலைப்பகுதியை வந்து காட்டுவாங்க. அங்கே வந்து எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பாங்க. யாரோ ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து காடுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த நைட்டில். 15 நாளா இந்த இங்ஜாங் ஹெவன்லி மவுண்டன்ல வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், சஃபர் ஆயிருக்கேன். ஃபைனலா இது வந்து என்னோட கையில் இருக்கு. இதை பார்க்க வந்து ஏதோ வினோதமான எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக ஒரிஜினல் தான். 600 வருஷத்துக்கு முன்னாடி த லெஜெண்டரி சீக்ரெட் மேனுவல், த ஸ்வாட் இம்மார்டல், அவர் விட்டுட்டு போன சீக்ரெட் மேனுவல் இது. த ஸ்வாட் இம்மார்டலோட சீக்ரெட் ரெக்கார்டு. இதை வந்து இப்பவே என் கூட எடுத்துட்டு போகணும்னு தோணுது. ஆனா முடியாது. அது மட்டும் இல்லாம இதை வச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய கோர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. மற்ற மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, இதை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கண்டிப்பா என்னை போட்டு தள்ளிட்டு அவனுங்க இதை அபேஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சீக்ரெட் மேனுவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டு, அதை அழகா சுருட்டிட்டு அவன் கையில வந்து ஒரு பேம்புவால ரெடி பண்ணப்பட்ட ஒரு குட்டி கேப்சூல் மாதிரி ஒன்று வச்சிருப்பான். அதுக்குள்ள வந்து இதை போட்டு அதை வந்து சீல் பண்ணிடுவான். யாராவது வரதுக்குள்ள இது நான் வந்து ஹைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுவான். அதை என்னடா இதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மக்கு தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு அதை முழுங்கிடுவான். டே தம்பி, இங்கதான் இருக்கியா நீ? த பிளட் கல்ட்டோட ஸ்பை கண்டுபிடிச்சியாடா? அந்த ஸ்வாட் இம்மார்டலோட அந்த சீக்ரெட் ரெக்கார்டு வந்து கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வருவாங்க பேசிக்கிட்டே. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த முரீம் அலையன்ஸை சேர்ந்த எல்லோ டிராகன் ஹாலோட லீடர் மோயோங் சோ அப்படின்ற அவன் வந்துட்டு இருப்பான். நீங்க வந்துட்டீங்களா சார் மோயோங்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சு பத்திரமா சேஃபா ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனா நீங்க வந்து அந்த ப்ராமிஸை வந்து நீங்க எனக்கு நிறைவேற்றுவீங்களா? அப்பதான் கூட வந்த ஒரு சொட்டத்தலையன், ப்ராமிஸ் நான் கேள்விப்பட்டேன்பா அந்த ப்ராமிஸை. வர வழியில தான் நாங்க பேசிட்டு வந்தோம் அந்த ப்ராமிஸை பத்தி. நீ வந்து உன் உடம்புக்குள்ள இருக்க பிளட் பாரசைட் அதை வந்து ரிமூவ் பண்ணணும், அதானே? இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா முரீம் அலையன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எல்டர் இருப்பாங்க. 1 ஆஃப் த 4 எல்டர்ஸ்ல இவனும் ஒருத்தவன். இவனோட பேர் வந்து பாக்கி வியாங்க. அப்பதான் இவருக்கான் பாத்தீங்களா இந்த சோ, அதாவது முயாங் சோ. அவன் என்ன பண்ணுவானா, ஆமாண்டா அப்படி ஒரு ப்ராமிஸ் இருந்தது, ஆனா இவ அந்த ப்ராமிஸை காப்பாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய ஸ்வாடை வந்து வெளியே எடுத்துருவான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். யா கைஸ், இவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ, த ப்ரோட்டாகனிஸ்ட், த அண்டர்டேக்கர், முரீம் போல்டர். ஓகே, என்ன பில்டப் கொடுக்கறதுன்னு தெரியலையே. வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? த ஃபினாமினல், த கிரேட் ஹீரோ நானோ மிஷனோடைய சொல்ல மாட்டேன். இதோடைய சஸ்பென்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போய் பாருங்க மக்களே. அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பாத்துறாதீங்கடா தயவு செய்து. பேராண்டிங்களா, சொல்றதை கேளுங்கடா. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசா பாருங்க. எண்டில் போயிட்டு பாருங்க அது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேய், உனக்கு திருப்பி போறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை. அப்படி இருக்கும் போது பாரசைட்டை ரிமூவ் பண்ணி நீ என்னடா பண்ண போற? நான் சொல்றது கரெக்ட் தானே? சோ உன்வி ஃப்ரம் த இங்யாங் சோ கிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரோவை போடுவாங்க. அதாவது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து QI டீவியேஷனுக்கு வந்து ஏற்பட்டுட்ட. ஒன்ஸ் வந்து நீ QI டீவியேஷன் வந்து உனக்கு ஏற்பட்ட உடனே உன்னோட டேன்டென், அதாவது உன்னோட கோர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதனால உன்னோட கிளான் வந்து உன்னை தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னையிலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து கிட்னாப் செய்யப்பட்ட. யாரால? த பிளட் கல்ட், அவனுங்களால நீ வந்து கிட்னாப் செய்யப்பட்ட. அது மட்டும் இல்லாமல் அவனுங்க உன் உடம்புக்குள்ள வந்து பிளட் பாரசைட்டை வந்து போட்டு விட்டானுங்க. அது மட்டும் இல்ல, அவனுங்க உன்னை நைஸா ஸ்பை ஆட்டம் உள்ள அனுப்பியிருக்கானுங்க இந்த முரீம் அலையன்ஸ்குள்ள. நீ வந்து அவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டு தையான்னு ஆடின ஒரு பொம்மை மாதிரி. அவனுங்க சொன்னது எல்லாத்தையுமே நீ செஞ்ச. அது மட்டுமா நீ பண்ண? உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீ ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீ எங்களுக்குமே வந்து ஸ்பைய ஆக்ட் பண்ணடா, ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி. அப்படி இருக்கும் போது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா நீ நம்புற உனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போவ? நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல நான் சொல்றது தப்பா? சோ உன்வி, ஆஹா, இவனுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கே என்னை பத்தி. சோ நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஸ்வாட் இம்மார்டலோட சீக்ரெட் ரெக்கார்ட் இருக்கு பாத்தியா, அதை குடு ஃபர்ஸ்ட். அதை நீ கரெக்டா என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் வந்து திங்க் பண்றேன் உடம்புல இருக்க அந்த பாரசைட்டை வந்து ரிமூவ் பண்றத பத்தி. த ஸ்வாட் இம்மார்டலோட சீக்ரெட் ரெக்கார்ட், அதை நான் ஒரு பிளேஸ்ல வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை என்னால மட்டும்தான் ஃபைண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும்ல என்னோட
என்னோட சுச்சுவேஷனை பத்தி. அதனால நான் எதுவுமே வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் செட்டுக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம அவங்க என்னை ஏத்துக்கணும்னு நான் நினைக்கல. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த பிளட் பாரசைட்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலான ஒரு பர்சன் எப்படி வாழ்வானோ அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ ஆசைப்படுறேன். அதனால ப்ளீஸ் இந்த பிளட் பாரசைட்டை வந்து என்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னோட மனசார அந்த ஸ்வாட் இம்மார்டலோட அந்த சீக்ரெட் மேனுவல் வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். பாரா, நீ எல்லாமே தெரிஞ்சிருக்கேப்பா உனக்கு. இதை எல்லாத்தையுமே வந்து நீ திங்க் பண்ணி பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையன் வந்து சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து அந்த இவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க ஒருத்தன் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பானே, அவன் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே ஒரு இறக்கு சச்சக் அப்படின்ட்டு, டேய் உன்ன மாதிரி ஒரு சின்ன குட்டி ஸ்பை நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? கண்டிப்பா அதை நீ வந்து பாடிக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்க போற அதானே? இந்த கொடூரமான முட்டா பசங்க இவனுங்க என்ன ஸ்டார்டிங்ல இருந்தே கொல்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து ரத்தத்தை வந்து கக்குவான். அவனால சுத்தமா முடியாது. நீ வந்து எங்களை வெறுக்காத சோ உன்வி, இதுக்காகலாம் வந்து எங்க மேல கோச்சிப்பியான்னு. நீ எப்ப ஸ்பையானியோ அப்பவே வந்து உன்னுடைய முடிவு வந்து எழுதப்பட்டுருச்சு. நீ வந்து சாக பிறந்தவன். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். ச்சே, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்படிதான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து முடியணுமா? இல்ல, நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி வந்து அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோவை வந்து 2 துண்டா வெட்டிடுவான். ஆக்சுவலா அப்ப அவன் வெட்டும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள வந்து முழுகிருப்பான் பாத்தீங்களா, அவன் வயிற்றுக்குள்ள அந்த ஸ்வாட் இம்மார்டலோட சீக்ரெட் மேனுவல் அதுவுமே வந்து சேர்ந்து வெட்டப்பட்டுரும். ச்சே, இந்த ஸ்வாட் இம்மார்டலோட சீக்ரெட் ரெக்கார்டு இவன் பாடிக்குள்ளையா? என்ன நடக்குது? என்னது இது? எதனால வந்து இவன் வந்து எரியறான்? அது மட்டும் இல்லாம இவன் உடம்புக்குள்ள இருந்து எதுக்காக வந்து இந்த ப்ளூ ஃபிளேம்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு? என்னடா இது? அப்பதான் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். என்ன இது? இந்த ஃபயர் வந்து ரொம்ப சுடவே இல்லையே. இது நிஜமாலே ஒரு ஃபயர் தானா? எல்லாமே வந்து யூஸ்லெஸ் தான். எனக்கு ஒரு மறுஜென்மன் ஒன்று இருந்தா நான் வந்து இப்ப வாழ்ந்ததோட ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நான் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதோட சீன் முடிஞ்சிடும். அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து தண்ணியை ஊத்துவாங்க. திடீர்னுட்டு என்னடா குளிர்தா பாத்தியா ஒன்ன முட்டா பையில? என்ன என்னுடைய பாடி, என்னுடைய ஸ்டொமக்கு என்ன எல்லாம் ஃபைனா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நெருப்பால் எரிஞ்சனே, என் உடம்புலாம் வந்து நார்மலா இருக்கு. டேய் யூலாங் கண்ட்ரியை சேர்ந்த குட் ஃபார் நத்திங் சோன் உன்வி, இந்த வாய்ஸ் என்னடா எந்திரிச்சிட்டியா? டேய் நாங்க தான்டா ஹீனாம் டின் ஷிஃப்ட் பிளேடு. நாங்க வந்து ட்ரிங்கிங் காம்படிஷனை வந்து நாங்க தான் ஜெயிச்சோம். ஆமா ஆமா, ஹின்னாம் ஷிஃப்ட் பிளேட். ஆக்சுவலா இவனுங்க 2 பேருமே வந்து ட்வின்ஸ். ஆக்சுவலா இவன் சொல்றத அவனுமே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பான். இவனுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து சாங் ஜாபேக்கு, இன்னொருத்தன் வந்து சாங் ஊயுன். அவனுங்க வந்து அவனுங்களே வந்து கூட்டுப்பானுங்க தி ஹின்னாம் ட்வின் ஷிஃப்ட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவனுங்களே வச்ச பேர். ஆக்சுவலா இந்த முறியம்லாம் வந்து ஒரு பேர் வைப்பாங்கல்ல, விண்டு காடு, ஸ்வாடு காடு, தண்டர் டிராகன், மைனர் டிராகன், சீனியர் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுப்பானுங்க. அந்த மாதிரி இவனுங்களே வந்து பேர் கொடுத்துப்பானுங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில வந்து இவனுங்க 2 பேருமே வந்து பிளட் கல்ட்டோடைய மார்ஷியல் மாஸ்டர்ஸ். இவனுங்களை 2 பேருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ட்வின் டீமன்ஸ் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்க ஏடா இவ்வளவு எங்க இருக்கானுங்க? அது மட்டும் இல்லாம இவனுங்க இப்படி இருந்த டைம்ல வந்து நாங்க கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஆமா இரு, நான் தான் வந்து எரிஞ்சு செத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்ணாடியில வந்து அவன் ஃபேஸ பார்த்து அவனே வந்து ஷாக் ஆயிடுவான். டேய் என்னடா சர்ப்ரைஸ் ஆவற? இது நானா? இது நானே தான். நான் எங்க இருக்கும் போது என்னோட மூஞ்சாச்சே இது. டேய் முட்டா பையலே, உனக்கு என்ன போதை தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிக் பண்ணுவான் நம்ம ஹீரோவை. அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தவன். எந்திரா எந்திரிச்சு காசு கொடு, தோத்து போனல. டேய் வலிக்குதுடா. என்னடா வலிக்குது? அப்ப நான் கனவுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து எந்திரிச்சு நிப்பான். டேய் இது என்ன நாள்ரா இது? டேய் என்னடா வளர்ற? என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு? டேய் நான் கேட்டேன் ஒண்ணு, இது என்ன நாள் இது? இதுன்னு அவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா? சொல்றா இது என்ன நாள் இது? சரி சொல்றேன், என்ன விடு ஃபர்ஸ்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ட்வின்ஸ்ல இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், டேய் இது வந்து டாக் இயர்ரா, 9th day of 9th month அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவானா. அப்பதான் இவன், என்னது the year of dog-ஆ? ஆமாங்க கைஸ், ஆக்சுவலா சைனீஸ்ல வந்து இந்த இயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க இப்படிதான் குறிப்பிடுவாங்க. ஆக்சுவலா இந்த டாக் இயர், டைகர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயர்ஸ் வந்து இருக்கும். அப்பதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், அந்த இயர் ஆஃப் டாக், 9th day of 9th month, இது எக்ஸாக்டா நான்
செத்ததுல இருந்து 10 வருஷம் முன்னாடியாச்சே. பின்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறது, வேற என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ என்ன ரொம்ப அதிகமா குடிச்சு உன் மூளை ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பானா. அப்பதான் ஹீரோ வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு. அந்த ஒரு ட்வின்ஸ்ல இன்னொருத்தர் இருப்பான், அவனை கட்டி பிடிச்சி ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். டேய் ரொம்ப சந்தோஷம்டா, டே ஜாபேக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப குஷி ஆயிடுவான். டே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடா, டே என்ன உர்றா ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸாக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரத்துல இதே வருஷத்துல தி டாக் இயர்ல 9th day of 9th monthல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து திங்க் பண்ணுவான். அப்பதான் இங்க காட்டுவாங்க அவங்க வந்து ஒரு இன்னில் தான் வந்து தங்கி இருப்பாங்க. அந்த இன்னுக்கு வந்து வெளியே காட்டுவாங்க. என்னடா நிறைய பேர் வரீங்க, தூங்க விட மாட்டீங்களேடா, எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க, கஸ்டமரை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னோடைய கார்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து கேட்பான். அப்பதான் அங்க வந்த ஆளுங்க வந்து ஒரே சீவு கழுத்தை ஒரேடியா போட்டு தள்ளுவானுங்க இந்த இன்னு கார்ட. சத்தம் கேட்ட உடனே உள்ள இருந்து இன்னொருத்த வர வருவான். வர இருங்க கொஞ்ச நேரம், டேய் என்ன அவன் செத்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து ஷாக் ஆகும். அதோட அந்த சீனுமே வந்து அங்க கட் பண்ணிடுவாங்க. சே எங்க அது எங்க வச்சேன், இங்க தானே இருக்கணும், கரெக்டா இங்க தானே வச்சேன், எனக்கு இங்க தான் வச்ச ஞாபகம் இருக்கு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு காசு மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத. டே முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, இல்லைன்னா நீ செத்துருவ, நீ சாவ கூடாதுன்னு நினைச்சுன்னா ஒழுங்கா ஓடி போயிடு இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுக்கு 2 பேரை வந்து வார்ன் பண்ணுவான். என்ன தம்பி ரொம்ப திமிரா நடந்துக்கிற, என்ன அடி வேணுமா, நான் வந்து உன்னை நைஸா வந்து ஒரு 4 போடு போட்டாதான் வந்து நீ திருப்பி வந்து ஒரு சென்ஸுக்கு வருவ போல. அப்பாடா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், இது ஒண்ணுதான் எங்க அம்மா ஞாபகமா என்கிட்ட இருக்கு, எங்களுடைய அம்மா விட்டுட்டு போனது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அதை பார்த்துட்டு இருப்பான். அதோட பேர் என்னன்னா ஷோஸ் ஷார்ட் ஸ்வாட். ஆக்சுவலா அந்த ஸ்வாடோட பேர் அது ஒரு குட்டி ஸ்வாட். ஆக்சுவலா அதை ஷார்ட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்னுடைய பாஸ்ட் லைஃப், அதாவது கடந்த காலமா இல்ல இவனுடைய ப்ரீவியஸ் லைஃப். ஆக்சுவலா அப்ப வந்து இதை வந்து அவன் மிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதனால அந்த வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ எங்க அம்மா கொடுத்துட்டு போனது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதையுமே வந்து நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். இதை வந்து நான் எப்படியாவது வந்து எடுத்துட்டு போயிருக்கணும் என் கூட, நான் என்னதான் வந்து அப்படிப்பட்ட அவசரமான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே வந்து இதை நான் விட்டுட்டே போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி நினைச்சிட்டு இருப்பான். அப்பதான் வந்து பயங்கரமா வந்து அலற சத்தம் கேட்கும். மக்கள்லாம் வந்து பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க வெளியே. என்னடா அது, என்னோட காதுல இருக்க ஏர் டம்ஸே வந்து வெடிச்சிடும் போல இருக்கே, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன கொல்றான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சவுண்டு கேட்கும். இவனுங்களாம் வந்து பாத்துட்டு இருப்பானுங்க. என்னடா இது, என்னடா சத்தம், டேய் வெளியே இருந்து அந்த சத்தம் கேட்டுச்சு, ஆமா நானும் அதான் நினைக்கிறேன், வெளியே இருந்தா சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்வின்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருப்பானுங்க. இது ரொம்ப சத்தமா இருக்கு, வெளியே இருந்து இவ்வளவு சத்தம் கேட்கணும்னா உள்ள அப்ப அவங்க ரொம்ப சத்தமா கத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். சரி இதெல்லாம் திங்க் பண்ணி வேஸ்ட் பண்ண வந்து எனக்கு டைம் கிடையாது, இப்படி சத்தம் வெளியே இருந்து வரத பார்த்தா அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் யாரா அவனுங்க, நாம என்னடா பண்றது இப்ப என்னோட பிரதரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ட்வின்ஸ்மே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. டேய் தள்ளுறீங்களா நான் பாக்குறேன் அதை. அப்பதான் வந்து ஹீரோமே வந்து எட்டி பாப்பா. அங்க வந்து மக்கள்லாம் வந்து கத்திட்டு இருப்பாங்க பயங்கரமா. டே பிளட் கல்ட்ட சேர்ந்த வீணா போனவனுங்களா, த இயர் ஆஃப் த டாக் 9th day of 9th month, இந்த நாள்ல தான் நான் வந்து எக்ஸாக்டா வந்து பிளட் கல்ட்டால கிட்னாப் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான் நினைச்சு பார்த்துக்கிட்டு. அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் வந்து கொன்னுட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் ஒரு அளவு பெரிய பசங்களா இருப்பானுங்களா, அவனுங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ வயசுல இருக்க பசங்களாம் வந்து டைப் பண்ணி வச்சிருப்பானுங்க, கடத்தி வச்சிருப்பானுங்க கிட்னாப் பண்றதுக்கு. அப்பதான் வந்து இந்த ட்வின்ஸ்ல ஒருத்தன் வந்து கேட்பான், இவனுங்க வந்து கிரீன் ஃபாரஸ்ட் சேர்ந்தவனுங்களா? டேய் இல்லடா அவனுங்க வந்து பிளட் கல்ட்ரா. சரி நமக்கு வந்து டைம் கிடையாது, அவங்க சீக்கிரமா வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துருவாங்க, நீ வந்து வாழணும்னு ஆசைப்பட்டனா ஒரே ஓட்டமா ஓடிடுப்பே. டேய் நிஜமாலே அவனுங்க பிளட் கட்ல இருந்தே வரானுங்க, அவனுக்கு தான் முரீம் அலையன்ஸ் கிட்ட வந்து தோத்து போயிட்டானுங்களேடா, தோத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தான் டிசேபிள் ஆயிட்டானுங்களே. அப்படியாப்பா சரி நீ போயிட்டு அவனுங்கிட்ட கேளு, சார் நீங்க வந்து என்ன சார் பிளட் கல்ட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளு போ, நான் வந்து ஓடுறேன், நீங்க என்ன வேணா பண்ணீங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். டே அண்ணா நாமளுமே ஓடிடுவோமா? ஆமாண்டா ஓடிடலாம் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுமே வந்து பேசிட்டு இருப்பானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். சரி இவனுங்களை வந்து டேக் கேர் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது, அதனால இவனுங்க கிட்னாப் செய்யப்பட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவனுங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து பிளட் கல்ட்ல வந்து இவனுங்க ஒன் ஆஃப் த டாப் மாஸ்டர்ஸா வந்து மாறிடுவானுங்க. அதனால வந்து இவனுங்களை மறந்துட்டு நாம வந்து இந்த இன்னில் வந்து எப்படி சர்வை பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான்.
அப்பதான் வந்து அவனுக்கு ரிமெம்பர் ஆகணும், இந்த இடத்துல நாங்க 3 பேர் இல்லையே, எங்க கூட இன்னொரு ஆளுமே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து அந்த பர்சன் வந்து நம்ம ஹீரோவை வந்து கூப்பிடும் போது அந்த வாய்ஸ் வந்து இவனுக்கு கேட்கும். அதான் நினைச்சு பார்ப்பான் இல்லையா, அப்பதான் வந்து அந்த வாய்ஸ் வந்து இவனுக்கு கேட்கும், யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசாங் டே சோ உன்வி முட்டா பைலே, எப்படா மறக்கலாம் நீ ஆசாங்க. அது மட்டும் இல்லாம அவனுமே நம்ம கூட இருந்தானே இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம அவன் தான் ஒரே ஒரு ஜீவன், அவன் மட்டும் தான் என் கூட வந்து கடைசி வரைக்கும் இருந்தான். எல்லாருமே வந்து என்னை எதிர்த்த போது அவன் மட்டும் தான் கூட இருந்தான். அவன் வந்து என்னோட ஒரிஜினல் தம்பி மாதிரி. அவனை வந்து சும்மா விட்டுட்டு என்னால ஓட முடியாது இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துருவான் அந்த ஆசாங்க தேடி நம்ம ஹீரோமே. டே ஆசாங்க எந்திரா. இல்ல நான் தூங்கல. சோபா யங் மாஸ்டர் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, எதுக்காக இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? டே எந்திரா ஆசாங்க, நம்ம சீக்கிரமா ஓடணும் இந்த இடத்த விட்டு. யங் மாஸ்டர் என்ன ஆச்சு, என்ன பண்றீங்க திடீர்னு? டே சீக்கிரமா ஓடுறா, சீக்கிரமா ஓடு, நான் வந்து அப்புறமா சொல்றேன் உனக்கு எல்லா டீடைல்ஸும். டே இந்த பிளட் கல்ட்டை சேர்ந்தவனுங்க வந்து உள்ள வந்துட்டானுங்கடா, கூடிய சீக்கிரம் வந்து இந்த இன்னும் ஃபுல்லாவே வந்து அவனுங்க ஆக்கிரமிச்சிருவானுங்க. அப்பதான் இவனுமே இந்த ஆசாங்க பிளட் கல்ட்டா அவனுக்கு தான் தோத்து போயிட்டானுங்களே முரிமலைன்ஸ் கிட்ட. டே மூடுறா, டே என்ன நம்புடா, தயவு செய்து கூட ஓடி வாடா நீ. ஆமா எக்ஸிட் வந்து அந்த பக்கம்ல இருக்கு, நம்ம வேற பக்கம் போயிட்டு இருக்கோம். டே அந்த பக்கம் நம்ம போக கூடாதுடா, இந்த பக்கம் வா. ஏன்னா வில்லேஜ் மொத்தமா வந்து அவனுங்க சரௌண்ட் பண்ணிட்டானுங்க, அந்த பக்கம் போனா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். அப்ப நாம ஏன் யங் மாஸ்டர் திருப்பி போயிட்டு வார்ட்ரோப்குள்ள ஒளிஞ்சிக்க கூடாது? டேய் அது ஈஸியான ஹைடிங் ஸ்பாட்ரா, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த வந்து சாக்ரிஃபைஸ்க்காக வந்து பீப்புளை தேடி வரல, அவங்க வந்து பீப்புளை வந்து கேப்சர் பண்ண வந்திருக்காங்க, நம்மள மாதிரி சின்ன பசங்களை. அது மட்டும் இல்லாம அவங்க ஈஸியா வந்து தேடுவாங்க, எங்கெல்லாம் வந்து நீ ஈஸியா ஒளிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வார்ட்ரோப்குள்ள ஒளிஞ்சிருந்தா நீ ஈஸியா மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆசாங் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வார்ட்ரோப்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருப்பான், அவன் முடியை பிடிச்சி எடுத்துருவான் அவன். அப்ப அவங்க நம்மளை பிடிச்சிட்டா நம்மளை கொன்றுவாங்களா? டே அப்படிலாம் சொல்லாதடா, ஏன்டா அப்படிலாம் அபசகுணமா பேசுற, வாடா பொத்திக்கிட்டு. அது மட்டும் இல்லாம பீப்புள் வந்து எந்த இடத்த ஒளியவே மாட்டாங்களோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒளியணும், சீக்கிரம் ஓடியா. யங் மாஸ்டர் இந்த இடமா சொல்றீங்க ஒளியறதுக்கு? ஆமாண்டா கரெக்ட். யாருமே வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்க நாம வந்து இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ஆசாங்க, டேய் யாராவது வந்து ஷிட்டோல்ல போயிட்டு ஒளிவாங்கடா, ஆக்சுவலா வந்து அது பாத்ரூம், ஆக்சுவலா யாராவது போயிட்டு இந்த இடத்துல ஒளிவாங்களா? டேய் இப்ப வந்து நமக்கு சாய்ஸ் இல்லடா, இந்த இடத்துல ஒளிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஷிட்டோல் தான் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒன்ன நான் வந்து ஒளி வைக்கிறேன், நீ வந்து எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இதுக்காக எனக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவ. இல்ல நான் வேற எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சா நீங்களே இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஆசாங்க. அதுக்குள்ள ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவான் அவனை. நில்லுங்க என்ன தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உள்ள விழுந்துருவான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், இந்த பிளட் கல்ட்டை சேர்ந்த வீணா போனவனுங்க வந்து இந்த இடத்துல கண்டிப்பா தேடி பார்க்க மாட்டானுங்க, அதனால இந்த இடம் வந்து சேஃப் தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த வந்து எனக்காக வச்சிருந்தேன், நான் தான் ஒளியறதுக்கு. இப்ப வந்து நான் வேற ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கணும் நான் ஒளியறதுக்கு. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவான், அங்க ஒரு குதிரை இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த குதிரையை வந்து திரட்டி விட்டுருவான். திரட்டி விட்டுட்டு அந்த குதிரை வந்து மேயும் பாத்தீங்களா புல்லு, அதை சாப்பாடுக்கு போட்டு வச்சிருப்பாங்களா, அதை விளக்கிட்டு அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான் நம்ம ஹீரோ. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து உள்ள ஒளிஞ்சிட்டு திங்க் பண்ணி பார்ப்பான், ஓகே குதிரை வந்து ஓடிருச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா குதிரை ஓடிருச்சு, அதனால குதிரையில போயிருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. யாருமே வந்து இந்த சாப்பிட்ற இடத்த வந்து செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தா கண்டிப்பா வந்து QI சென்ஸை யூஸ் பண்ணி என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கும் நான் வந்து அலர்ட்டா இருக்கணும், எதுக்கும் என்னோட வெப்பனை வந்து நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட வெப்பனை வந்து எடுக்க போவான். அப்பதான் ஒரு சவுண்டு கேட்கும், ஐ சீச்சி ரொம்ப டேட்டி. டேய் சின்ன பயலே என்ன தொடாதடா, டேய் அந்த ஈரமான கையை வச்சுட்டு என்ன தொடாதடா. உடனே ஹீரோ, என்னடா சவுண்டு கேக்குது? டேய் முதல்ல உன் கையை தொடரா சின்ன பயலே, உன் கையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன புடிடா. நீ வந்து நான் ஒரு ஷார்ட் ஸ்வாடா இருக்கிறதுனால என்ன மதிக்க மாட்டியா நீ? அப்பதான் ஹீரோ, என்னடா இது இந்த ஸ்வாடு வந்து கோஸ்ட் கீஸ்ட் ஏதோ பொசஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணுவானா. அப்பதான் இந்த ஸ்வாடு, என்ன சொன்ன கோஸ்டா? கோஸ்ட் என்னோட பட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் அந்த அந்த ஸ்வாடு. டேய் நான் தான்டா ஷார்ட் ஸ்வாடு, உன்னோட அம்மா விட்டு போனாங்களே நான் தான் அது. ஆமா நில்லு, நீ வந்து எனக்கு ரிப்ளை தானே பண்ண. இப்ப அது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமனு ரிப்ளை பண்றானா, அதுவும் ஏன் கிட்ட ஒரு ஸ்வாடு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடுக்குள்ள இருந்து ஸ்பிரிட் வந்து வெளியே வந்துடும். உன்னால நான் பேசுறத வந்து கேட்க முடியுதுன்னா அப்ப என்ன பார்க்கவும் முடியுதுன்னா உன்னால இந்த ஃபார்ம் வந்து உன்னால பார்க்க முடியுதா? அப்பதான் ஹீரோ, என்ன கொடுமை சரவணன் இது, நான் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறேனா? நேத்து அடிச்ச சரக்கு வந்து தெரியலையா? கண்டிப்பா இது கோஸ்ட் தான். அப்ப ஹீரோ வந்து
இல்ல நான் பார்க்கல, நான் எதுவும் கேட்கல. டேய் சின்ன பையலே, எனக்கு தெரியும் உனக்கு நான் பேசுறது கேக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம என்ன உன்னால பார்க்க முடியும்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஹியூமன்ஸ் கூட வந்து கான்டாக்ட்ல இருப்போம். அவங்களுடைய மைண்டை வந்து எங்களால ரீட் பண்ண முடியும். ஐயோ, அப்ப இதுக்கு நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? அப்பதான் வந்து இந்த ஸ்வாடும் நம்ம ஹீரோமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க யாரோ வரத. ஏய் அமைதியாரு அமைதியாரு, டேய் ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அங்க ஒருத்தன் வரானே, அதனால வந்து நீ இப்படி நடந்துக்கிறியா? சரி சரி கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒருத்தனால மட்டும்தான் வந்து நாங்கள் பேசுறதை வந்து கேட்க முடியும் போல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் கூட வந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஹியூமன் கூடயும் நான் பேசுனதில்லை. அந்த மாதிரி நாங்கள் பேசுறது வந்து யாருக்குமே கேட்டதும் இல்லை. சரி சரி எனக்கு புரியுது, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? நீ பேசி வந்து என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற. அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து பிளட் கல்ட்டை சேர்ந்த ஒரு மெம்பர் வேற வந்துடுவான். அவன் வந்து அந்த இடத்த வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து கீழே குனிஞ்சு அந்த ஃப்ரூட் பிரிண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்ப்பான். கால் தடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் குதிரையை கட்டி போட்டு வச்சிருப்பாங்களே அந்த இடத்த பார்ப்பான். சரி குதிரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட வெப்பனை வந்து வெளியே எடுத்துருவான், ரெடி ஆயிடுவான், எதுக்கும் தயாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த ஸ்வாட் வந்து, டேய் எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கு, அவன் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டா நீ வந்து அவனை குத்த போறியா? டேய் நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? நீ ஸ்ட்ராங்கா இருக்கியோ இல்லையோ அது வந்து செகண்டரி. முதல்ல வந்து உனக்கு தைரியம் இருக்கா அதை பண்றதுக்கு? அப்பதான் வந்து அந்த ஸ்வாடு சொல்லும், நீ வந்து உன்னுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு. நீ வந்து இந்த இடத்துல சுத்தமா பயந்து போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடு சொல்லும். அப்பதான் ஹீரோவுக்கு வந்து அவன் பாஸ்ட்லாம் வந்து கிளிம்ஸ்ல போயிட்டு இருக்கும். அதாவது கடந்த வாழ்க்கை, ப்ரீவியஸ் லைஃப், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போவோம். அப்படி அவனுக்கு வந்து அவனுடைய பாஸ்ட் லைஃபோட மெமரிஸ்லாம் வந்து போகும்போது இவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் கல்ட் மெம்பர், அவன் வந்து கிட்ட வந்துடுவான், கிட்ட போயிடுவான், கிட்டத்தட்ட நெருங்கிடுவான். அதாவது அதை விளக்கிட்டு பார்க்கலான்னு கிட்ட போவாரு தம்பி. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பொறுத்தது போதுண்டா பொங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆயிட்டு குத்திடுவான். அவன் தொண்டையில கத்திய வச்சு அவனுமே வந்து அதே இடத்துல வந்து ரத்தம் கக்கி இறந்துருவான். அப்பதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், நான் பயந்துட்டேனா? இல்ல, நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வாழ்க்கையில ஒரு கை பாத்துடலாம்டா என்ன ஆனாலும். இந்த வாழ்க்கையில நான் என்ன பண்ணியாச்சு கண்டிப்பா சர்வே பண்ணி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். யா கைஸ், இட்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் அ நியூ மாங்வா. அது மட்டும் இல்லாம அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானோ மிஷன் பார்த்துட்டு இருக்கீங்களா? நானோ மிஷன் அதுவும் இதுவும் ரிலேட்டட். ஆக்சுவலா வந்து நானோ மிஷன் அப்படின்ற அந்த மாங்கா இருக்கு பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய சகாப்தம், அதோட ஒரு சின்ன கதை. அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கும். சோ இந்த மான்வா வந்து அந்த மான்வாவோட ப்ரீக்வல், அதாவது முன்னாடி நடந்த கதை. அதாவது நானோ மிஷன் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இதுக்கு மேல வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஸோ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இதுக்கப்புறம் தான் நானோ மிஷன் வரும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இன்னொன்று இருக்கு. அந்த மான்வா பேர் தான் வந்து மிஸ்டு மைட்டு மாஹிம். ஆக்சுவலாக பேர் ஒழுங்காக சொல்கிறேன்னு தெரில, அது அப்படி தான் வரும், மாஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானோ மிஷன் நடக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதுதான் வந்து ஆர்டர். ஆக்சுவலாக நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஸ்பாய்லர் வீடியோ வந்து போடுவேன். ஸோ நீங்கள் வந்து இஷ்டம் இருந்தால் அதை பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஸ்பாய்லர் வேணாம் ப்ரோ அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதில் வந்து நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக இந்த நானோ மிஷனோட யூனிவர்ஸ், ஆக்சுவலாக எந்த மான்வா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த ஆர்டர். ஆக்சுவலாக நானோ மிஷன் வந்து ஒரு தனி கதை தான், இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூனிவர்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அவுட்லுக், இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவுட்லுக் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எப்போ போடுவேன்னு தெரியல, பட் இந்த வீக்குள்ள வந்து அந்த வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதை போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுதா இந்த நானோ மிஷனோட யூனிவர்ஸ். ஸோ இந்த மாங்காலாம் வந்து இதோட லிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், டாடா பை பை, see you. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் சைனிங் ஆஃப் லார்ட். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபு லைக் எல்லாத்தையும் போட்டு விட்டுருங்க. டாடா பை பை, see you.